வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட பல சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கால் பண்ணும்போது கேட்குறது என்னென்னா, நீங்கள் ஒரு ட்ராவல் போகிறீங்க அப்படின்னா ஸோ அந்த ட்ராவல் போகிற அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுங்கள் வீடியோவில் அப்படின்னு. ஏன்னா நம்மளால் அது இப்போது பண்ண முடியலை. ரீசன் என்னென்னா, இனிஷியலில் நம்ம சேனலில் வந்து ட்ராவல் வீடியோஸ் போட்டுட்ருக்கும்போது கேமரா வந்து என்னோடய ஒய்ஃப் தான் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லை பைக்கில் பேக்கில் இருந்தாலும் இல்லை காரில் இருந்தாலும் அவங்க பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த போகிற ட்ராவல் அப்படிங்கிறது கவராக இருந்துச்சு. ஆனால் இப்போது வந்து நமக்கு அது பண்ண முடியலை. ஸோ அதுக்கு தான் ஏதாவது ஒரு சொல்யூஷன் பார்க்கணும். நம்ம போகிற ட்ராவலையும் வந்து கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தோம்னா, சரி ஏதாவது ஒரு ஆக்ஷன் கேமரா சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாக ஐடியா போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்காக பார்த்தோம்னா ரொம்ப சர்ச் பண்ணி சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம இனிஷியலாக இப்போது நம்ம சேனலுக்கு இனிஷியலாக நம்ம இருக்கிற ஸ்டேஜுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கலாம் அப்படின்னு ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஆக்ஷன் கேமரா ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அது வந்துச்சு. ஸோ அதோட அன்பாக்சிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து அந்த ட்ராவல் போகிற அந்த வீடியோக்களும் வரும். அது வந்து இந்த ஆக்ஷன் கேமரா வச்சு எடுக்க போகிறோம். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தோன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன். ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்துச்சு. ஓகே, ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஸோ இதுதான் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த ஆக்ஷன் கேமரா. இது என்னென்னா எஸ்ஜே கேம் எம்பவர் யுவர் ட்ரீம்ஸ் எஸ்ஜே 4000 ஒய்ஃபை ஆக்ஷன் கேமரா 2.0. ஸோ இதுதான் நம்ம இந்த ஆக்ஷன் கேமரா. ஸோ 12 மெகாபிக்சல் 30M வாட்டர் ரெசிஸ்டன்ட் 1080p ஃபுல் ஹெச்டி. முதல்ல இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நான் இதை எப்படி செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தோன்னா அவங்களோட ஆப்புக்கான பார்கோடெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல ஓப்பன் பண்ணுவோம். ஸோ சூப்பராக இந்த இருக்குது நம்ம ஆக்ஷன் கேமரா. பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் நம்ம இப்போ நம்ம போகிற ட்ராவலை வந்து ஃபுல்லும் கவர் பண்ணுறதுக்காக நம்ம ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிக்கலாம். இதை இல்லை ட்ரைபேடில் கூட பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல இது இருக்கட்டும். இதில் கொஞ்சம் பார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். எல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு ஒவ்வொரு பார்ட்ஸாக உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத காட்டுறேன். அதோட நிறைய பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து மல்டி பர்பஸ் நிறைய பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து கேமராவுக்கு ஒரு அவுட்டர் ஹவுசிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது மவுண்ட் பண்ணுறதுக்காக ஒரு கிளாம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது நம்ம ஹெட்டில் மாட்டி கேமராவை இதில் கூட மவுண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வாட்டர் ப்ரூஃப்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ட்ரைபேடில் மாட்டுறதுக்காக ஒன்று. இது வந்து ஜே கிளாம்னு சொல்லுவாங்க, நம்ம ஹெல்மெட்டில் மாட்டுறதுக்காக. இதுவும் ஹெல்மெட்டில் அந்த கேமராவை அட்டாச் பண்ணுறதுக்காக உள்ள ஹோல்டர். இது எக்ஸ்ட்ரா ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் ஒரு யூஎஸ்பி கேபிள் நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்காகவும் எல்லாம் ஒரு கிளாத்து. 3M டேப்பு 2 வச்சுருக்காங்க நம்ம ஹெல்மெட்டில் பேஸ்ட் பண்ணுறதுக்காக. அப்புறம் எஸ்ஜே கேமோட மேனுவல் இருக்குது. அப்புறம் எஸ்ஜே கேம் 2 ஸ்டிக்கர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம முதல்ல கேமராவை பார்க்கலாம். கேமரா செம்மையாக இருக்குது. இதில் வந்து இப்போ இந்த கேஸ் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இதில் ஓப்பன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இதில் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை மேலே தள்ளணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை மேலே தள்ளியாச்சுன்னா இப்படி ஓப்பன் ஆயிரும். ஸோ அதை இப்படி எடுத்துகிட்டு இது கொஞ்சம் டைட்டாக இருக்குது.
டைட்டாக இருக்கும். ஏன்னா வாட்டர் ப்ரூஃபுக்காக அவங்க வந்து சுற்றி வந்து சிலிக்கான் மாதிரியான ஏதோ ஒரு மெட்டீரியல் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டோம். கேமராவை இப்போ வெளியில் எடுக்கலாம். சூப்பர். இதுதான் SJ4000 ஒய்ஃபை கேமரா. பாருங்கள், வெறும் பிளாஸ்டிக் இல்லாமல் ஏதோ ரப்பர் மாதிரியான ஒரு க்ரிப்புக்காக ஏதோ ஒரு ரப்பர் மாதிரியான ஒரு மெட்டீரியல்னு நினைக்கிறேன். இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். இதில் 3 பட்டன் இருக்குது, 4 பட்டன் இருக்குது. இங்கே ஒரு ஓகே பட்டன் இருக்குது, இங்கே ஒரு பவர் பட்டன் இருக்குது, இங்கே வந்து அப் அண்ட் டவுனு ப்ளஸ் வந்து ஒய்ஃபை சிம்பிள் கொடுத்துருக்காங்க, ஒய்ஃபைக்கானது. அப்புறம் மைக் வந்து இதுதான், இன்பில்ட் மைக் தான். இந்த பக்கம் USB சார்ஜர் ப்ளஸ் வந்து மெமரி கார்டு போடுறது போர்ட் இருக்குது. ஸோ இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். பவர் பட்டன். ஸோ இப்போ ஆன் ஆகுது கேமரா. SJ கேம் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் வருது. ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும் SJ கேம் அப்படிங்கிறத. ஓகே, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். இதில் இந்த ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா அதில் அது மெமரி கார்டு போடணும். நம்ம இது இன்பில்ட் மெமரி கார்டு கிடையாது. ஸோ எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு நாம் தான் வாங்கி வச்சுக்கணும். இந்த மோட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணும்போது இதில் நிறைய மோடு வருது பாருங்கள். செட்டப்பில் ரெசல்யூஷன் இருக்குது. அப்புறம் இதை கிளிக் பண்ணி நம்ம ஆப்ஷன் கொண்டு வரலாம். லூப் ரெக்கார்டிங், FOV, WDR, மோஷன் டிடெக்ஷன், ஆடியோ, வால்யூம், டைம்ஸ் ஸ்டாம்ப், டிவி அவுட்புட், டிவி மோட், OST மோடு, வீடியோ லேப்ஸ், இப்படி இமேஜ் சைஸ், இப்படி குவாலிட்டி, இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ எல்லாம் ஓகே. ஓகே, ஸோ கேமரா ஓவரால் பார்த்தோன்னா செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதோட குவாலிட்டி அப்படிங்கிறத நம்ம இனி ஷூட் பண்ணி நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் சாம்பிள் வீடியோஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேவா? எல்லாம் கேசிங் பார்த்தோன்னா 30 மீட்டர் வரைக்கும் வாட்டர் ப்ரூஃப் தான் கேசிங். ஸோ தைரியமாக அண்டர் வாட்டர் கூட நீங்கள் சின்ன சின்ன வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் இதை வச்சு எடுத்துக்கலாம். கேசிங் நல்லா கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான். இனி இதை வந்து எப்படி நம்ம ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறதை ஷூட் பண்ணி போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை பார்க்கலாம், ஹெல்மெட்டில் எப்படி இந்த ஆக்ஷன் கேமராவை நம்ம மவுண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ முதலாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கணும் அப்படின்னு நம்ம முடிவெடுத்துட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு கன்ஃபியூஷன் வரும். ஸோ எந்த பிராண்டு வாங்கலாம், இல்லை எது நல்லா இருக்கும், எது குவாலிட்டி நல்லா இருக்கும், எது நிறைய நேரம் சார்ஜ் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா எனக்கு அது இருந்துச்சு. ஸோ அதை பற்றி தான் இப்போ நான் கொஞ்சம் விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். பொதுவாக ஆக்ஷன் கேமரா அப்படின்னா இப்போது டாப்பில் இருக்கிறது ஹீரோ கோப்ரோ. ஸோ அது வந்து நல்ல பிராண்டு, எல்லாமே பக்கா. ஆனால் வந்து நம்ம சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சுவலாக அதோட ரேட் அப்படிங்கிறது 12K 15K அப்படின்னு போகும். ஸோ நம்ம வந்து இப்போது இனிஷியல் நம்ம ஒரு யூடியூப் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். நமக்கு வந்து கொஞ்சம் இனிஷியலாக நமக்கு இது போதும் அப்படிங்கிற மாதிரினா இப்போ வந்து 250 ருபீஸ்லேருந்து ஆக்ஷன் கேமரா இருக்குது. நம்ம ஃப்ளிப்கார்ட்லலாம் பார்த்தா தெரியும், 250, 500, 700 இந்த ரேட்டில் எல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப வீடியோ குவாலிட்டியும் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் வந்து சடனாக ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் பார்த்தேன். அந்த வேலை பார்த்தோன்னா நான் வந்து சர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து சில விஷயங்கள் பார்க்க முடிஞ்சிருந்துச்சு. ஸோ அதில் பார்த்தோன்னா இப்போது நாய்ஸ் ப்ளே vlog அப்படிங்கிற ஒரு கேமரா, அப்புறம் இந்த SJ கேம், அப்புறம் இன்னும் சில பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். அது எல்லாமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து எல்லாத்தையும் விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு, இந்த SJ கேம் அப்படிங்கிறது. ஏன்னா இதில் வந்து எக்ஸ்டர்னல் மைக் கிடையாது, ஆனால் வந்து இன்டர்னல் மைக் வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது ரிவ்யூவில் பார்த்தேன். அதோட பார்த்தோன்னா நாய்ஸ் ப்ளே vlog அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் மைக் இருக்குது. ஸோ எல்லாருமே அந்த எக்ஸ்டர்னல் மைக்குக்காக அந்த கேமரா வாங்குகிறாங்க. ஆனால் வந்து அதோட மைக் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கா அப்படின்னா டவுட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பல பேர் அதில் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. இதுக்கு வந்து SJ கேமே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதோட வீடியோ குவாலிட்டி வைஸ் பார்த்தோன்னா இதோட குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதான் நம்ம ஹை ரேஞ்சுக்கும் போக வேண்டாம், அதோட சேஃபாக நம்ம இப்போதைக்கு ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்டார்டிங்கில் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த SJ கேம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சாம்பிள் வீடியோஸுக்கு அடுத்தபடி அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்துன்னா பழைய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.